ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் டேர்ம்ஸ் இன் அக்கௌண்டிங். ஸோ இந்த 5 பேசிக் இது வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு டாபிக் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டிரான்சாக்ஷன். இட் மீன்ஸ் அ ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் entered into by two parties and is recorded in the books of account. It is a financial event expressed in terms of money between two parties involving the transfer or exchange of goods and services. For example, sales of goods, purchase of goods, receipts from debtors, payment to creditors, purchase or sale of fixed assets, payment of interest, dividend, etc. ஸோ இந்த பிசினஸ் டிரான்சாக்ஷன்ன்றது என்னன்னா ஒரு ஒரு ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் வெதர் அது வந்துட்டு லைக் கேஷாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கலாம், லைக் பேங்க்லையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மணி கம்பல்சரி இன்வால்வ் ஆயிருக்கும். ஒரு ஃபைனான்சியல் ஈவெண்ட்னா ஒரு மணி இன்வால்வ் ஆயிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து பையர். அப்போ வந்துட்டு கண்டிப்பா விற்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க செல்லர். ஸோ அதுல வந்துட்டு லைக் டூ பார்ட்டிஸ் கம்பல்சரி இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு சேல் ஆஃப் கூட்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ வந்துட்டு அக்கௌண்ட். இட் இஸ் a summarized record of transactions related to related to related to a particular rate at one place. It records not only the amount of transaction but also their effort and direction. For example, purchase of goods, whether cash or credit, are shown as a purchase account. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு சம்மரைஸ்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு லைக் அது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்துட்டு ஒரு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்றது மேபி அது கேஷாவும் பண்ணிருக்கலாம், கிரெடிட்டாவும் பண்ணிக்கலாம். ஆனா அது ஒரே அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் ஒரு ஒரு லைக் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஷாப் வச்சிருக்கீங்க, லைக் ஒரு ஃபுட் பர்ச்சேஸ் பண்றீங்க உங்க ரெஸ்டாரண்ட்டுக்குன்னா அது வந்துட்டு நீங்க கேஷ் கொடுத்தும் பர்ச்சேஸ் பண்ணலாம், லைக் கிரெடிட்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஆனா நீங்க அது பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அதை வந்துட்டு லைக் உங்க இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ஷோ பண்ணணுன்ற மாதிரி. ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல். கேபிட்டல் வந்துட்டு அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த ப்ரொப்ரேட்டர் ஆர் பார்ட்னர் இன் த பிசினஸ். இட் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப் மணி ஆர் அசெட்ஸ் ஹேவிங் மானிட்டரி வேல்யூ, also known as owner's equity. In the case of companies, capital is contributed by many and they are known as shareholders. Capital is equal to assets minus liabilities. ஓகே, இப்படியும் சொல்லலாம். அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் liabilities அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேபிட்டல் வந்து என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பிசினஸ், இப்போ நீங்க இதெல்லாம் விடுங்க, லைக் ஜென்ரலா நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு லைக் அதுல அமௌண்ட் நீங்க போட்டே ஆகணும். இப்போ நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் லைக் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு கேபிட்டல். அது வந்துட்டு லைக் ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு லைக் ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப், ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு வந்துட்டு லைக் கேபிட்டல் போட்டோம், கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இது ஒரு ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்னென்ன வரும்னா அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக போகும், ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி போகும். ஸோ அதை பத்தி நான் டீட்டெயிலா இன்னொரு வீடியோல நான் தனியாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எப்படி ஐபிஓ எப்படி கால்குலேட் பண்றது, நம்ம ஷேர்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்றது அதெல்லாம். ஸோ ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா டிராயிங்ஸ். Amount withdrawn or goods taken by the proprietor or partner for personal use. It reduces the investment of the owners, partners or proprietor is debited to drawings account. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு அமௌண்ட் நீங்க வந்துட்டு பிசினஸ்ல இருந்து எடுக்கிறீங்க. ஆனா நீங்க எடுக்கிற ஆள் வந்து லைக் ப்ரொப்ரேட்டரா இருக்கணும், லைக் பார்ட்னரா இருக்கணும், அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னரோ ஒரு ப்ரொப்ரேட்டரோ பிசினஸ் வந்து பணம் எடுக்கிறாங்கன்னா அது வந்துட்டு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஓனரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கும். எப்படின்னா லைக் கேபிட்டல் மைனஸ் டிராயிங்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு அதாவது ஃபைனலைஸ்டு கேபிட்டல்ன்ற மாதிரி. ஸோ ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா லயபிலிட்டிஸ். அமௌண்ட் ஓவ்டு paid payable by the business liabilities towards the owners of the business is termed as internal liability. Liabilities towards outside is known as external liability. External liability arises due to credit transaction or loan taken. For example, creditors, bank overdraft, long-term borrowings and other liabilities, etc. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா லைக் லயபிலிட்டிஸ் வந்துட்டு லைக் இன்டர்னல் லயபிலிட்டி, எக்ஸ்டர்னல் லயபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. இன்டர்னல் லயபிலிட்டினா லைக் ஓனர்ஸ்குள்ள அந்த பிசினஸ் லயபிலிட்டிஸ் வைக்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டினா இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் வெளியில இருந்து லோன் எடுக்கிறது, லைக் டிபெஞ்சர்ஸ் கிட்ட இருந்து லோன் எடுக்கிறது, இல்லைன்னா வந்துட்டு லைக் பேங்கர்ஸ் கிட்ட இருந்து லோன் எடுக்கிறது. ஸோ வந்து லயபிலிட்டில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் லயபிலிட்டி இருக்கு, லைக் லாங் டேர்ம் லயபிலிட்டி அண்ட் ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டி. ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டின்றது லைக் 3 months to 1 yearன்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லாங் டேர்ம் லைபிலிட்டினா 2 years ஆர் மோர், அதாவது 2 years இருக்கணும், இல்ல 2 yearsக்கு மேல, அது 5 years 10 years 20 years, அது எனக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லாங் டேர்ம், அது எல்லாமே லாங் டேர்ம் லைபிலிட்டி தான். ஸோ அதான் இங்க சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கரண்ட் லைபிலிட்டி வந்து விச் இஸ் பேயபிள் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப்
more than a year from the end of the accounting period. Example, long term loan, debentures, etc. Current liability வந்துட்டு which is payable. அதான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 3 months or 1 year. அதுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா current liability. அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா creditors, bills payable, short term loans, etc. ஈவன் வேஜஸ் பேயபிள் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு liability தான். ஏன்னா அது வந்து 1 மந்த்ல இப்ப நீங்க 1 மந்த்துக்கு நீங்க வேலை செஞ்சது உங்களுக்கு அடுத்த மாசம் salary தராங்க பாத்தீங்களா? சோ அடுத்த மாசம் salary குடுக்குற வரைக்கும் கம்பெனிக்கு வந்துட்டு அது ஒரு liability தான். ஏன்னா அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு குடுக்கணும். உங்களுக்கு அது ரிசீவ் ஆகுது, அவங்களுக்கு வந்துட்டு அது குடுக்க வேண்டியது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் டேர்ம்ஸ் இன் அக்கவுண்டிங். சோ இந்த 5மே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு பேலன்ஸ் ஷீட் உங்களால ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த 5 அக்கவுண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா, டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ பேலன்ஸ் ஷீட்ட மட்டும் தான் ரொம்ப குறிக்கிற மாரி இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்னா என்ன? ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு இப்ப பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும், இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் பாத்தீங்களா ஷேர் மார்க்கெட்ல. அதுக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ கைஸ்.